வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். எல்லாத்த பற்றியும் பேசணும். அந்த வகையில் விஜய், ஏன்னா இன்றைக்கி காலையில் விழுந்து அதுதான் ட்ரெண்டிங்காக ஓடிட்டுருக்குல்ல, அந்த அளவுக்கு. அதாவது சோறு கூட வேணாம், உலையே வைக்க மாட்டோம், விஜயை பார்த்தா போதும் அப்படின்ட்டு இன்றைக்கி அதாவது பாட்டிகள்லாம் வந்திருக்கும் போது ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்களை பார்க்க பாட்டிகளை காசு கொடுத்து அழைச்சிட்டு வர வீடியோ நம்ம பார்த்தோம் நெல்லையில். காசே கொடுக்காம விஜய்க்கு பாட்டிகள்லாம் பார்க்குறாங்க. அவ்வளோ கூட்டம், பெண்கள் கூட்டம், விமான நிலையமே ஸ்தம்பித்தது அப்படிங்கிற அளவுக்கான கூட்டம், குறிப்பாக பெண்கள் கூட்டம். இந்த கூட்டத்தை வச்சு நீங்கள் மறுபடியும் நம்ம காலையில் சொன்ன மாதிரி தான், நிறையா நம்மளை திட்டுவாங்க, என்னங்க விஜய் நீங்கள் புகழ்ந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நிதர்சனமான உண்மை என்ன, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விஜய்க்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆதரவு இருக்கிறது. அதை தான் இன்றைக்கி சரி காலையில் என்ன நடந்தது. இப்போ கூட்டம் கூட்டி வரணும், கூட்டி வரப்பட்ட கூட்டத்துக்கும் தானாக எழுச்சிக்க கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கை குழந்தையோடு வராங்க. இல்லை அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளன்போடு பேசுவாங்கல்ல, அது உங்களுக்கு தெரியும். இப்போ சேனலில் போய் ரிப்போர்ட்டர் எடுக்கிறாங்க. இது இன்னொரு மேட்டரையும் சொல்ல மறந்துடுறோம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து விஜய் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆவல் எல்லாத்துட்டையும் இருக்குது. குறிப்பாக பிஜேபியில் கூட்டணிக்கு போகிறாராம். பிஜேபி பற்றி பேச மாட்டார், உங்களுக்கு தெரியும். கோயம்புத்தூரில் நடந்த 2 இதில் கூட பிஜேபி அந்த பாசிசம் அதை பற்றி எதுவும் பேசலை. அப்போ அமைதி காப்பதன் நோக்கம் என்ன ஒன்று. இன்னொன்று, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி நேற்று ஒன்றிய அரசு அறிவித்து எல்லாரும் அவங்க பாராட்டிகிட்டு இருக்காங்க. விஜய் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை இன்னும் வரல. ஏன் நம்ம சொல்கிறோம்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு இப்போவாவது நடத்த முயற்சித்தீங்களே, இது பிஜேபி முதலே பண்ணியிருக்கணும் அப்படின்னு வாசகத்தோடு வருதா, இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணதுக்கு வாழ்த்துக்கிறோம் நன்றி திமுக மற்ற கட்சியெலாம் சொல்கிற மாதிரி ஏடிஎம்கே சொன்ன மாதிரி அப்படி வருதான்னு தெரில. வந்த உடனே ஓரளவுக்கு நம்ம யூகிச்சிக்கலாம். விஜய் தனியாக நின்று நம்ம வாக்கை பிரிப்பாங்க அப்படின்னு திமுக நினைக்குது. தனியாக நிற்கணும்னு விருப்பப்படுறாங்க. பிஜேபி அதிமுக கூட்டணியில் சேர்ந்தால் மொத்தமாக முடிச்சிடும்னு கவலையும் படுறாங்க. திமுகவுக்கு அந்த ரிப்போர்ட்டே தான். அதை மெய்விக்கிற வகையில் தான் இன்றைக்கி அந்த மதுரையில் கூடிய கூட்டம் இருக்கிறது. இதை பற்றி நம்ம விரிவாகவே பேசுகிறோம். ஒரு பக்கம் அன்புமணியர் ஐயாவுக்கும் சண்டை, அதை பற்றி பேசலான்னு பார்த்தா நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லைங்க இன்றைக்கி தமிழகம் முழுக்க திமுகவின் நிம்மதியை கெடுத்து கொண்டிருப்பவர் விஜய். குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் நடக்கிற ரோட் ஷோ. சரி, இன்றைக்கி மதுரைக்கு என்ன விசேஷம், அதாவது மதுரையில் இன்றைக்கி வரப்போகிறார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதில் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க 4 மணிக்கெலாம் வந்துட்டோம். ஏன்னா அந்த வந்தவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த க்ரௌடை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு விஷயம் புரியுது. இவர்களெல்லாம் காசு கொடுத்து கூட்டம் வந்தோன்னா அது உங்களுக்கு பாடி லாங்குவேஜ்லேயே தெரியும், அவங்க பேசுகிறதுலேயே தெரியும். அதுவும் இல்லாமல் சாயங்காலம் 4 மணிக்கு வரத்துக்கு காலையில் 4 மணிக்கு வெயிட் பண்ண மாட்டாங்க. அந்த டைமுக்கு வருவாங்க, உட்காருவாங்க, இல்லைனா ஒரு 2 மணி நேரத்துக்கு வருவாங்க. அப்படியே இருந்தாலும் வெயில் அடிக்குதுன்னு எங்கேயாவது போய் உட்காந்துக்குவாங்க. பார்த்துருக்கோம். ஸ்டாலின் அவர்களுக்கு திருநெல்வேலியில் பாட்டிகளெல்லாம் அழைச்சிட்டு எவ்வளோமா கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டு, இல்லை எங்களுக்கு 200 கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்களா, சாப்பாடெலாம் கொடுக்கல தம்பி, எதுக்காக வந்தீங்க தெரில தம்பி. அதாவது என்னென்னா எதுக்காக அந்த கூட்டத்துக்கு வந்தோன்னே தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம சிந்தாரிப்பேட்டில் அண்ணாமலை ஒரு தடவை இதே மாதிரி தான் கூட்டம் போட்டாங்க. இதே மாதிரி ஆளை கூப்பிட்டு வந்தாங்க. என்ன கட்சின்னு கூட தெரில, எதுக்காக வந்தோன்னு தெரில. காலையில் வர சொன்னாங்க, 2 மணி நேரம் நிற்கணும், அதுக்கப்புறம் காசு கொடுப்பாங்க, போயிடுவோம், அவ்வளோதான். இப்படி எல்லா கட்சியிலையும் பலவிதமான விஷயங்கள் வந்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி அதில் அந்த பாட்டிங்கெல்லாம் பேசுகிறது, நாங்கள் உலை கூட வைக்க மாட்டோம், எதனா உலைன்னா சாப்பாடு கூட வைக்க மாட்டோம், எங்களுக்கு விஜய் தான் தெரியும், எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய். இது என்னென்னாங்க, பார்க்கக்கூடிய மக்கள் ஒரு இம்பேக்ட் வரும். நீங்கள் எவ்வளோ தான் இப்போ நான் நிறையா விளம்பரம் கூட வரும். நடிகைகள் பேசும்போது நமக்கு தெரியும், இந்த செட்டப்பு பணம் வாங்கிட்டு பேசுகிறாங்க. ஆனால் ஒரு வாடிக்கையாளர் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது இம்பேக்ட் மக்கள்கிட்ட போய் சேரும். அந்த இம்பேக்ட் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அதனால தான் நம்ம பேசுகிறோம். கூட்டம் இருக்குதுங்க. இப்போ நம்ம வீடியோ வேணால் விஜய் ரசிகர்கள் கம்மியாக பார்க்கலாம், ஆனால் விஜய்க்கு பெரிய கூட்டம் இருக்கிறதுங்கிறது யாராலையும் மறுக்க முடியாது. அது வரக்கூடிய 2026 இவர் யார் அலற விட போகுதுன்னு தெரியல, ஆனால் அலற விட போகிறார், அதில் மாற்று கருத்தும் இல்லை. அப்போ விஜய் எல்லாராலும் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கி அஞ்சலி அம்மாவில் ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்தது விஜய்க்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. நிறைய பேர் நம்மளை கேட்குறாங்க, விஜய் பற்றி ஏன் பேசுகிறீங்கன்னு. கொஞ்சம் யோசனை பாருங்கள். அஞ்சலி அம்மாள் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும், தந்தை பெரியார் அப்படிங்கிற ஒருத்தரை சீமான் இல்லை அவர் ரொம்ப பேசுகிறதெல்லாம் பார்த்தோம், எவ்வளோ சர்ச்சையாக பேசுகிறார். அப்போ விஜய் அவரை கொள்கை, என்னுடைய தலைவரே அவர் தான் அப்படிங்கும்போது விஜய் காரணம் இல்லாமல் நம்ம தளபதி ஒருத்தரை சொல்லுவாரா?
இன்னொன்று விஜய்க்கு எது சொன்னாலும் கண்ணை மூடிட்டு ஆதரிக்கக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன, விஜய் சொல்லிட்டாருப்பா. சீமான் தந்தை பெரியாரை டேமேஜ் பண்ணுறாரு, விஜய் தூக்கி நிறுத்துறாரு. அப்போ யார் மக்கள்கிட்ட பெரும்பாலான மக்கள்கிட்ட இளைய தலைமுறைகிட்ட யார் கொண்டு போய் சேர்ப்பாங்க? திமுக எல்லா கட்சிகளும் தந்தை பெரியாரை பற்றி பேசுகிறாங்க, எல்லாரையும் பற்றியும் பேசுகிறாங்க. அவர்களை பற்றி இன்றைய இளைய தலைமுறைக்கு யார் கற்றுக் கொடுத்தது? நம்ம விஜயை தொடர்ந்து ஏன் நம்ம பாராட்டி பேசுகிறோம்னா, அவர் சரியோ தப்போ, அவர் அரசியலுக்கு வந்தது நோக்கம் நம்ம நிறையா சொல்லிட்டோம். ஆனால் இன்றைக்கி இளைய தலைமுறைகிட்ட இந்த நம்ம தமிழ்னா என்ன, தமிழுக்காக யார் போராடினா, இதெல்லாம் தெரியணும்ல. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு ஓ சீமான் சொல்கிறது ரைட்டுன்னு கூட நினச்சிருக்கலாம். ஒன்று வேணா இன்றைக்கி காலிலேருந்து ஒரு வீடியோ ஐயா போட்டுட்ருக்காரு. ஐயா ராமதாஸ் என்ன போடுறாரு, பெரியார் எப்படி பாடுபட்டாரோ அதே போல் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் ஐயா ராமதாஸ். அப்போ மக்கள்கிட்ட இளைய தலைமுறை என்ன நினைப்பாங்க, ஓ பெரியார் அப்போ பெரியாருக்கு ஒரு பையன் இருந்தார், அவர் மத்திய அமைச்சராகினார், பெரியார் குடும்பம் ஃபுல்லாக சொத்து சேர்த்தாங்க, பெரியார் 10ஓட 11 இப்படி தான் நினைப்பாங்க. விஜய் அவர்கள் சொல்லும்போது இல்லைங்க, தந்தை பெரியார் தமிழர்களுக்காக பாடுபட்டார், எல்லாருக்காகவும் பாடுபட்டார், பெண்கள் முன்னேற்றத்தில் அவருடைய பங்கு உண்டு, சும்மா அந்த கடவுள் இல்லைங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதை சொன்னார் இதை சொன்னார்னு சீமான் அவர்கள் மக்களை தவறாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் விஜய் சொல்லாமலே மக்கள்கிட்ட போய் சேரும். தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கும் மகளிருக்கும் பண்ணுற பங்களிப்பை மறுக்க முடியுமா? அவரை இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுறது காரணம் யார்? திமுக தான். எல்லாத்துக்கும் தந்தை பெரியாரை முன்னுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இன்றைக்கி சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி பேசுகிறார் கொஞ்சம் யோசனை பாருங்கள். அப்போ சங்கிகளுக்கு துணை போகிற வரையில் தான் சீமான் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஒருத்தர் முன்னால் இல்லைங்க என்னுடைய தலைவரே அவர் தான் அப்படிங்கும்போது இளைய தலைமுறையை அந்த பார்வை திரும்பும். அதனால தான் விஜய் நம்ம பாராட்டி பேசுகிறோம். ஒருவேளை மறுபடியும் சொல்கிறோம், விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன, இன்றைக்கி வராரு, அடுத்து ஷூட்டிங்கு. இப்போ என்ன பிரச்சனைனா, ஷூட்டிங் இடத்துக்கெல்லாம் போயிடுவார், அங்கெல்லாம் ஃபுல்லாக வேலிலாம் போட்டுருவாங்க, எல்லாம் பவுன்சர் போட்டுருவாங்க, பிரச்சனை இல்லை. இப்போ இன்றைக்கி விஜய் நேற்று ஒரு அறிக்கை விட்டுருந்தார், என்னை பாருங்கள் இன்றைக்கெல்லாம் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கட்டும், கட்டளையாக சொல்கிறேன்கிறார். இது எதற்காக? விஜய் அவர்களை வச்சு ஏதாவது விஜயை டேமேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு இன்றைக்கி பெரும்பாலான ஊடகங்கள் பார்த்துட்ருக்கு, குறிப்பாக திமுக ஆதரவு ஊடகங்கள். இந்த பாடகர்னு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காருல, அவரை பற்றி நம்ம ஏன் பேசலைன்னா, இவ்வளோ ஒரு மட்டமாக ஆகிட்டாரே. நம்ம சில பேரை பரவாயில்லப்பா நல்லா பேசிகிட்டு இருக்காருப்பா, மது ஒழிப்பை பற்றிலாம் நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சில பேரை உயர்வாக வச்சுருப்போம். ஆனால் சில பேருடைய பேச்சுக்கள் பார்த்திங்கன்னா அவருடைய தரத்தை உயர்த்தும். சார் நீங்கள் யாரை விட விமர்சிங்க சார், ஜனநாயகத்தில் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே இல்லை. அது ஒரு நாகரிகமாக விமர்சிக்கக்கூடாது. இப்போ நம்ம திராவிட மாடல் ஸ்டாலினையோ உதயநிதியோ இல்லை எடப்பாடி பழனிசாமியோ மோடியோ இவங்கெல்லாம் விமர்சிக்கிறோம், ஒரு தராதரம் வேணும்ல. இப்படி விமர்சிக்கிறது பர்சனல் லைஃப்பெல்லாம் உள்ளே வச்சு, அதாவது நடக்காத ஒரு சம்பவத்தை நடந்த மாதிரி கொண்டு வந்து தொடர்ந்து, அதாவது என்னங்க இவர்களுடைய எண்ணமே தான், யாராவது சொல்லி பேசுகிறாருன்னா கண்டிப்பாக யார் சொல்லி தான் பேசுகிறாரு, மக்களுக்கே தெரியும். அப்போ பல வெகுமதிகளுக்காக நல்ல மனிதருங்கிற இமேஜ் போயிடுச்சு. பார்த்தீங்களா, வார்த்தை ரொம்ப முக்கியங்க. நம்ம பேசக்கூடிய வார்த்தை நமக்கு எஜமான், பேசாத வார்த்தைக்கு நாம் எஜமான். இதை உணர்ந்து பேசணும். இப்போ இதெல்லாம் சமூக ஊடகங்களில் போகுதே, மக்களுக்கு தெரியாமல் இருக்குமா, இது ஏன் பேசுகிறாருன்னு தெரியாமையாக இருக்கும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இவ்வளோ தரந்தால் திமுக கடந்த காலங்களில் ஆகட்டும் இப்பயும் ஆகட்டும் இதே தான். ஜெயலலிதா அவர்களை பற்றி இவர்கள் தரந்தாழ்ந்து விமர்சித்தது உங்களுக்கு தெரியும். 2 பேருக்கும் சண்டையெல்லாம் பார்த்தீங்க. கலைஞர் அவர்கள் என்ன பேசினார் ஜெயலலிதாவை பற்றி எல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு அட்டைப்படம் போட்டிருப்பார். எம்ஜிஆர் என்னுடைய நெடுங்கால நண்பர் அப்படின்னு கலைஞர் சொல்லுவார் மேலே கீழே. ஆமாம், அவரை பேச முடியாதவர், அவர் ஒரு மலையாளி, இன்னும் என்னென்னமோ சொல்லி அவரை வாழ்த்தி பேசியவர் தானே நீங்கள். உண்மை தானே? எம்ஜிஆர் அவர்களை பற்றி கலைஞர் என்னென்ன பேசியிருக்கார், ஜெயலலிதா அம்மா அவர்களை பற்றி என்ன பேசினார், கொஞ்சம் யோசனை பாருங்கள். அவங்களுடைய ஏகப்பட்ட விஷயம் சொல்லலாம் நம்ம. அவருடைய பழைய கால வரலாறு பற்றியும் சினிமாவை பற்றியும் இதெல்லாம் இது ஒரு தலைவரானவருக்கு ஒரு அழகல்ல. கலைஞரே அப்படி பண்ணியிருக்கும்போது இப்போ இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் அப்படி பேசுகிறாருன்னு பார்த்தா அமைச்சரே பேசுகிறார் விஜய் பற்றி ரொம்ப தரங்கெட்டு. ஏன்னா தரமான்னு சொல்லணும், அவங்களுக்கு அதான் தரம்னு நினச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் 234 தொகுதி ஜெயிப்பாங்களாம். அதான் மக்கள் நினச்சிக்கிட்டே இருக்காங்க, வாங்கப்பா அவங்கள தான் எதிர்பார்த்துட்ருக்கோம், தமிழ்நாட்டில் வச்சு செய்ய போகிறோங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்காங்க. மறுபடியும் சொல்லிட்டோம், இந்த ஒரு வார்த்தையை நான் சொன்னதுக்காக உடனே நம்மளுடைய உடன்பிறப்புகள் 200 உடன்பிறப்புகள் பொங்கி எழுந்து கமெண்ட் போடுங்க. இந்தியாவை காப்ப ஒரே ஆள் ஸ்டாலின் மட்டும்தானா. இதை விட காமெடி நேற்று ஒரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு விளம்பரம் ஒரு அறிக்கை விட்டுருந்தார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு திமுகவுக்கு கிடைத்த வெற்றி. ஏங்க முதல்ல சொன்னது ஐயா
ராகுல் தானங்க பெரிய அளவுக்கு பண்ணார், காங்கிரஸ் தானுங்க பெருசாக முன்னெடுத்தது. யாருக்கான வெற்றியாக இருந்தாலும் இந்தியா கூட்டணிக்கான வெற்றின்னு சொல்ல வேண்டியதான திமுகவுக்கான வெற்றி. அதாவது என்னென்னா இவங்க ரூட்டில் போயிட்டுருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நல்லா நான் தெரியும், இங்கே இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் இடியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போடுறாங்க. உண்டா இல்லையா? ரைடு வரும், அமைதியாக இருக்கும். ஒரு பக்கம் பிஜேபி வந்து கண்டிப்பாக இவங்களை உள்ளே வச்சுணுன்னு போராடிட்டு இருந்தால் இங்கே ஒரு ரூட்டில் போயிட்டு இருக்குது. நிறைய அங்கிட் திவாரிகள் இருப்பாங்க பொழுது ஓடிட்டு இருக்குது. அப்போ திமுக அப்படிங்கிறது வரக்கூடிய தேர்தலில் 234 ஏன் கையில் பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, 234 தொகுதியில் ஜெயிப்போம். அதுக்காகவே நடத்துகிறோம். அதுக்காகவே தான் இந்த கடைசி வருஷம் பார்த்தீங்கன்னா திமுக இதுக்காகவே நடத்துது. எதுக்காக நடத்துது? பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த செப்டம்பர் முன்னாடி கெடு கொடுக்கல. யாராவது உடன்பிறப்புகள் இதை பற்றி பேசுகிறாங்களா? முன்னாடி என்ன நீங்கள் சொன்னீங்க? ஒரு கமிட்டி போட்டிங்க. முதல் வருஷம் பிடிஆர் என்ன சொல்கிறாரு? பண்ணவே முடியாதுன்னாரு பழைய ஓய்வு திட்டம். இப்போ திடீர்னு ஒரு கமிட்டி போடுறோம், அது செப்டம்பரில் முடியுது. ஏன் இப்போ சொல்கிறீங்க? லீவ் சரண்டருங்கிறது கொடுக்குறேன்னு நீங்கள் பணம் இப்போ ஏன் முன்னாடியே கொடுக்குறீங்க? அகவலை இப்படி உயர்வு எல்லாம் எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தது தேர்தல் நாடகம்னு சொல்கிற நீங்கள், அந்த விஜய் அவர்கள் போய் இஃப்தார் விருந்து கொடுக்கறது தேர்தலுக்காக, இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஸ்டெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணுறது எதுக்காக? சார் எல்லாருமே மக்களுக்கு சேவை செய்கிறது, அது ஒரு பக்கம் மக்களை கவரணும், அதானே சார் விருப்பம். அப்போ ஏன் விஜய் பார்த்து இந்த அளவுக்கு அச்சம்? திமுக ரொம்ப உறுதியாக நம்புகிறாங்க, இவர் நம்ம ஆட்டத்தை கலைச்சிருவார். ஒன்றும் வேணாங்க, கோயம்புத்தூரில் கூட்டம், மதுரையில் இந்த அளவுக்கு கூட்டம், உளவுத்துறை ஏற்கனவே ரிப்போர்ட் கொடுத்துருச்சு. வீட்டுக்கு ஒரு ஓட்டு. திமுக அதிமுக ஓட்டையே உடைக்கிறார். சீமான் கீமான் எல்லாரோடைய ஓட்டு உடைக்கிறார். ஏன் திரும்ப அவர்களுக்கு தெரியாதா? நம்ம இருக்க வாட்டில் ஒரு 40-50% விஜய் காலி பண்ணிடுவார் தெரியும் திருமாவுக்கு. அதனால தான் புலம்பிகிட்டு இருக்காரு. பார்த்துப்பீங்களா? வேறு என்ன சொல்கிறது? அது புலம்பல தான் சொல்லணும். தினமும் எந்திரிச்சோன்னா நான் திமுக கூட்டணி தான் இருக்கேன், திமுகவை என்னையும் பிரிக்க முடியாது. யாருங்க உங்களை பிரிய சொன்னால்? அங்கேயே இருந்துக்கோங்க, சூப்பராக இருங்க. எப்படி பேசுகிறாரு பாருங்க. அதெல்லாம் பார்த்தா ரொம்ப வியப்பாகுது. திமுக பண்ணுற எதையுமே கேட்க மாட்டாங்க. அப்போ விஜய் இன்றைக்கி மதுரை வருவது இன்றைக்கி முழுக்க செய்தி. அதை இப்போ என்னென்னா அந்த ஒளிபரப்புறாங்கல்ல, அதை சில இடத்துல கட் பண்ணுறாங்களாம். விஜய் வந்து இன்றைக்கி வராரு, வரும்போதே கூட்டம் ஒரு தொலைக்காட்சியில் போயிட்டுருக்குது, டக்குன்னு அதை கட் பண்ணுறாங்க. இன்னொரு தொலைக்காட்சியில் போகிறதா இருந்தது கட் பண்ணுறாங்க. என்னென்னா இல்லைங்க ஆளுங்கட்சி பணம்லாம் கொடுக்குறாங்க, விளம்பரம் நிறையா போடுறாங்க, பகைச்சிட்டு ஒன்றும் பண்ண முடியாது, சேனலை கட் பண்ணிட்டுருவாங்க அரசு கேபிள்லேருந்து. அப்போ விஜய் அவர்கள் முகத்தையே காட்டக்கூடாது. இவ்வளோ நாள் என்ன ஆச்சு? விஜய் எங்கே போனாலும் கேமரா. இப்போ விஜய் எங்கே போனாலும் கேமராங்கிறத இவங்களால் தாங்க முடியல. சரி, கேமராவை கண்ட்ரோல் பண்ணான்னா ஓரளவுக்கு இப்போ கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அது மாற்றுக்கிறது. நம்ம சொன்ன மாதிரி காலையில் நேரடி ஒளிபரப்பு பண்ணிகிட்டு இருந்ததை டக்குன்னு இன்னொரு சேனல் பண்ணுறதை கட் பண்ணுறாங்க. விஜய் யாரும் சரி இப்போ ஈவினிங் வருவார், கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்குமே, அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படின்னா பாருங்கள், அடுத்து வந்து மக்களை சந்திக்கும் போது கட்டுக்கடங்காத கூட்டம் கூடுது, போலீஸ்லாம் பண்ண முடியாது. அதனால் ஏதோ ஒரு இடத்துல நின்று நீங்கள் சந்திங்க, ஊராக போக முடியாது. அப்போ எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது சிக்கல்னு சொல்லலாம். பாருங்கள், ஏற்கனவே இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், திமுக ஸ்டாலின் அவர்களை வந்து உயிருக்கு ஆபத்து, அவர் ஒருத்தர் கத்தியில் கீழே வந்தார்னு சொல்லி அவங்களுக்கு பாதுகாப்பு கேட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சம்பவம் வந்து அப்போ நிறைய விமர்சனம் அந்த சம்பவத்தை வச்சு. இப்போ இதே போல் விஜயை வைத்து பெரிய ஏதாவது அசம்பாவிதம் வந்துவிட்டால் விஜய்க்கு அது கெட்ட பேராகும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அதில் நடக்குமானா? ஆமாங்க, ஒரு ஆடியோலாம் வந்ததில்ல. சரி, எதையுமே இப்போ நம்பாமலாம் இருக்க முடியாது, எல்லாம் நடக்கும். அரசியல் அப்படின்னா, அரசியல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், பல விஷயங்களை பண்ணி தான் மேலேயே வருவாங்க. அப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல், ஒரு பக்கம் ஆளுங்கட்சி எதுக்கிறார், 2 ஆளுங்கட்சி எதுக்கிறார், ஸ்டேட்டையும் எதுக்கிறார், ஸ்டண்ட்டையும் எடுத்துருக்காரு. எல்லா அமைப்புகளும் அவங்ககிட்ட தான் இருக்குது. விஜய் வெளியில் வந்து நீங்கள் மக்களை சந்திக்கணும்னாலே 2 கவர்மெண்ட் அனுமதி இல்லைன்னா இங்கே பண்ண முடியாதுங்க. திமுக அனுமதி இல்லாமல் ரோட் ஷோ பண்ணிடுவீங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். தமிழ்நாட்டில் எது கூட்டணி கட்சிகளுக்கு அனுமதி இல்லை, இவருக்கு எப்படி அனுமதி கொடுப்பாங்க? இப்போ 1000 தடைகள். விஜய்கிட்ட யார் இருக்காங்களோ அவங்க மேலாம் வழக்கு போடுவாங்க. நீங்கள் செயல்படக்கூடாதுங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும். எப்படி பயம் வரும்? பட்னப்பாக்கத்தில் விஜய் அவர்கள் அந்த கட்சியினர் வந்து இஃப்தார் இது நம்ம வக்பு வாரியம் இதுக்காக வந்து போராட்டம் பண்ணுறாங்க. செய்தி சேனலில் பார்த்தீங்கன்னா, திமுக ஆதரவு சேனலில் முக்கியமாக என்ன போச்சு, அரெஸ்ட் பண்ண போடுறாங்க. தப்பி ஓடிய தாவாக்காவினர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு தப்பி ஓடுறாங்களாம். என்ன சொல்ல வராங்கன்னா, போராட்டம் நடந்துகிட்ருக்குமா, அங்கே ஆட்கள்லாம் இருப்பாங்களாம். அதே ஆட்கள் சேப்பாக்கத்தில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படியே கோட்டுப்புறம் வந்துடுவாங்களாம். ஒரே ஆள் தான், கூட்டம் இல்லைன்னாங்க. இப்போ நம்ம ஒன்றும் புரியல. அப்போ கோயம்புத்தூரில் வர மக்களை தான் கூட்டு போய் மதுரையில் நிற்க வச்சாரா? இப்போ நீங்கள் கூட்டம் மதுரையில் இருக்கல, யார் கூட்டம்? மதுரையிலேருந்து வந்தாங்களா, இல்லை கோயம்புத்தூர்லேருந்து வந்த கூட்டமா, இல்லை சென்னையிலேருந்தே ஆளை கூட்டு போயிட்டாரா?
இதை நம்புகிற மாதிரி இருக்கா சார்? மக்களுக்கு எல்லாம் தெரியும் சார். இன்றைக்கி விஜய் பார்க்க இப்போ என்ன நமக்கு இவ்வளோ என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, சரிங்க சின்ன குழந்தைங்க சின்ன பசங்க ஃபேன்ஸாக இருக்கலாம், ஏங்க 60-65 வயசில் இருக்கவங்கலாம் எப்படிங்க? அப்போ அந்த அளவுக்கு மக்கள் மனதில் ஊடுருவி இருக்கிறார் சார். மக்கள் மனதில் ஒருத்தர் இந்த அளவுக்கு ஊடுருவி இருக்காருன்னா அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் எப்படின்னா தனி மனித வழிபாடு. எம்ஜிஆர் யாரை நிறுத்தினாலும் ஜெயிப்பார் சொல்லுவாங்கள்ல. எம்ஜிஆர் யார்? ரெட்டலை தாங்க, சின்னந்தாங்க, எம்ஜிஆர் முகம் தாங்க, அவ்வளோதாங்க. கேளுங்க, அது வந்து சிவாஜி கணேசன் இல்லை. சிவாஜி கணேசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது எனக்கு அரசியல் புரசலாக தெரியும். அப்போ வந்து சிவாஜி கணேசனுக்கு ரசிகர் இருந்தாங்க. ஆனால் என்னென்னா இந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் இல்லை அவங்கக்கிட்ட. அவர் இருப்பார், அவ்வளோதான். அதே எம்ஜிஆர் அவர்கள்லாம் வரும்போது எங்கள் அப்பாலாம் சொல்லுவேன், எம்ஜிஆர் அவர்கள்லாம் வரும்போது நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது கூட்டத்தெல்லாம், அந்தளவுக்கு கூட்டம். அதுக்கப்புறம் அந்த கரிஷ்மாங்கிறாங்கல்ல, அது ஜெயலலிதா அவர்கள்ட்ட இருந்து. ஜெயலலிதாவை பார்க்க வந்து மக்களை கூட்டத்துக்கு கூட்டம் வந்தாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்போ கலைஞருக்கு ஏன் வர கூட்டம்? பேச்சு, கலைஞருடைய பேச்சு, வைகோவுடைய பேச்சு, சீமானுடைய பேச்சு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறத பார்த்து மக்கள் வருவாங்கன்னு சொன்னால் நீங்களே நம்ப மாட்டீங்க. ஏங்க அவர் துண்டு சீட்டில் பார்த்து படிக்கிறார். அவர் உதயநிதி சொல்லவே வேணாம். உதயநிதி மக்கள்லாம் ஐயோயோ துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் படத்தில் வேறு நடிச்சிருக்கார், அவரை காண வேண்டும் ஆவல மக்கள் ஓடி வராங்க. யோசனை பாருங்கள். ஏன்னா அதை தப்பெல்லாம் நம்ம சொல்ல, அவர் ஒரு தலைவர், அவருடைய செயல்பாடுகள் தான் மக்கள் இனிமேல் வரக்கூடிய நிலைமைக்கு வரும். சினிமாவில் நடித்ததுனால அவருக்கு இல்லை. சினிமாவில் எவ்வளோ நடிகர் நடிக்கிறாங்க, சொல்லிகிட்டே போகலாம் பாருங்கள். எவ்வளோ படம் வருது. ஏன் ஒரு சிலர் படம் மட்டும் கொண்டாடப்படுகிறது? சேனல் அதை பற்றியே போடுவாங்க, கொண்டாட்டம் கிண்டாட்டம். ஏன்? கூட்டம் பின்னால் இருக்குது. அந்த மாதிரியான கூட்டம் தமிழ்நாட்டில் ஒரு சிலருக்கு தான் இருக்குது. அதில் விஜய் ஒருவர், அதில் பெரிய ஆளாக கூட இருக்கலாம்னு கூட சொல்லலாம். நமக்கு தெரிஞ்சு இவருக்கும் அஜித்துக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பேருக்கும் இருக்கும் பெரிய அளவுக்கு மாஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்களில் போயிட்டுருக்குது. இப்போ இப்படி போயிட்டு இருக்கும்போது அஜித்தை வச்சு விஜயை டார்கெட் பண்ணலான்னு அது ஒரு விண்ணம். இப்போ இவங்க எப்படின்னாங்க, விஜயை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ என்ன பண்ணலாம்? விஜயை அஜித்தை வச்சு அடிப்போம். அது எப்படிங்க? அஜித் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அந்த சிம்பலை பார்த்து காரில் வச்சுருக்காரு பாருங்கள், உடனே நன்றி. இவங்களே அவர் என்ன பண்ணுவார்? ஆமாங்க நன்றி. என்ன இப்போ வந்து வினயத்தை வந்து மோடிக்கு நன்றி சொல்லியிருக்காரு, அதனால் பிஜேபிக்கு சப்போர்ட்னு நினச்சிக்கலாமா? பிஜேபி அதை கொண்டாடினா நம்ம எவ்வளோ சிரிப்போம். ஏங்க பத்மபூஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நன்றி சொல்கிறாரு. இது போய் வந்து பிஜேபியில் சேர்ந்துட்டாருன்னு அந்த கதை தான். சொல்ல முடியாது. வரக்கூடிய தேர்தலில் அஜித்தை ஃபோட்டோவை அவர் அனுமதி இல்லாமல் கூட ஃபோட்டோ போடுவாங்க. அவரே சொல்லணும், ஐயா நான் இவங்களுக்கு ஓட்டு போட சொல்லவே இல்லைன்ட்டு. ஏன்? ஏற்கனவே அஜித் அவர்கள் பேசிய வீடியோ இப்போ பரவலாக வைரலாக்க வேண்டிதானே? ஏன் ஐயா பாருங்க, ஐயா எங்களை கூப்பிட்றாங்க அவங்க ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லின்னு கலைஞர்கள் இருக்கும்போதே சொன்னாரா இல்லையா? இவங்க ஏதாவது ஒன்று பண்ணி டேமேஜ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? விஜய் கூட நடித்தவங்க, இப்போ நடிகர் நிறைய பேரை வச்சு விஜயை டேமேஜ் பண்ணுறது. அவருக்கு அரசியலில் இந்த கோவன்லாம் அதே மாதிரி தான். பாடகர் கோவன் பேசியிருக்காருல, வரம்பு மீறி பேசியிருக்காருல. இதுதான் நீங்கள் பெண்களை மதிக்கக்கூடிய லட்சியமாக கொஞ்சம் லட்சணமாக கொஞ்சம் யோசனை பாருங்கள். என்ன பேச்சு இது? இது வந்து அதான் என்னங்க, தனி மனிதரை வந்து தாக்கி பேசுகிறது இவங்களுக்கு ரொம்ப இயல்பு. அவர் அமித்ஷாவை சொன்னார், நீங்கள் என்ன பேசிட்டீங்க, இது பேச்சாது? இப்போ சும்மா இப்போ விஜய் என்ன யோசிப்பார்? சரிங்க தனிச்சு நிற்போம், தனிச்சு நம்ம எவ்வளோ சதவீதம் வாங்கலான்னு பார்க்கலாம், ஜெயிக்கலான்னு ஒரு முடிவோடு இருப்பார். ஆனால் ஒரு டவுட், தனிச்சு நின்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பாதுகாப்பு வழி மக்களை போய் சந்திக்கிறதுல கஷ்டம், ஃபண்டு எடுக்கிறதுல கஷ்டம், ஒழுங்காக சின்னம் கொடுப்பாங்களான்னு கஷ்டம், இவிஎம் இருக்குது, இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது திமுக தொடர்ந்து இந்த மாதிரி ஆட்களை வச்சு அவரை பர்சனலாக அட்டாக் பண்ணிச்சு, குடும்பத்தை பற்றிலாம் பேசுனீங்கன்னா என்ன பண்ணுவார்? நான் ஜெயிக்கலனாலும் பரவாயில்லப்பா, ஒன்றை ஜெயிக்க விட மாட்டேன், நீ எழுதி வச்சுக்கப்பா, நீ ரோட்டில் நிற்க வைக்கிறியா இல்லையாப்பா, யோசிப்பாரா? யோசிக்க மாட்டாரா? அந்த மாதிரி வேலையெல்லாம் இவங்க அமைதியாக விட்டுருக்கலாம்ல சார். அவங்க அவர் வந்து மீட்டிங்க்கு இடம் கேட்டால் கொடுங்க. என்ன நடக்குது? மீட்டிங்கெல்லாம் நான் இடம் பார்த்து வைப்பார், இல்லைங்க கொடுக்க மாட்டோம். எத்தனை இடம் மாறினார்? விக்கிரவாண்டியிலே வைக்கணும்னு அவருக்கு என்ன எண்ணமா? அதே மாதிரி இங்கே இதுக்கு போகிறாரு, மாமல்லபுரத்தில் கூட்டம் எத்தனை இடம். திடீர்னு பார்த்தீங்கன்னா நீ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இல்லை அவன் வந்து பாதுகாப்பெலாம் எங்ககிட்ட கேட்கல. கொஞ்சம் யோசனை பாருங்கள். இவங்க இதனுடைய இது அப்படியே நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று புரியும். விஜயோடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், நாங்கள் வந்து ஒழுங்காக ப்ராப்பராக சொல்ல மாட்டுறாங்க, எங்களால் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, இப்படி பல விஷயங்களை சொல்கிறதுக்கு தான் இவங்க அப்படியே ஒரு மேட்ரை லைனை போடுறாங்க. அதனுடைய உச்சம் என்ன? விஜயை காண தள்ளு முள்ளு, கீழே விழுந்தாங்க, அடிபட்டாங்க, இதெல்லாம் செய்தி வரும். வரக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஏன்னா கீழே விழுந்தா அவ்வளோ கூட்டம் கூடும் போது சார் காவல்துறை வந்து நிறைய பாதுகாப்பு கொடுக்கணும். காவல்துறைக்கு நிறைய கடமைகள் இருக்குது, அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? மேலே சொல்கிறத கேட்பாங்க.
இப்போ இந்த இதில் வந்து கோவையில் வந்து தடுப்புகள்லாம் உடைச்சி அவங்க மேலாம் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தமிழகம் இருக்கக்கூடிய விஜயுடைய எல்லாத்தையும் லாக் பண்ணுறது, விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவங்களை லாக் பண்ணுறது, கடைசியாக விஜய் ஏதாவது பேசினார்னா அவதூறு வழக்கு போடுறது. இதான் ரொம்ப விஜய் பேசுகிறத ரொம்ப கூர்மையாக கவனிச்சிட்ருக்காங்க. ஏன் ஏதாவது வழக்கு போடும், ஒரு வழக்கு ஒரு இடத்துல போட மாட்டாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக போவாங்க. மதுரை கோர்ட்டில் ஆஜர், திண்டுக்கல் கோர்ட்டில் ஆஜர், எல்லா இடத்துலையும் உங்களை ரவுண்ட் பண்ணி விட்ருவாங்க. நீ நல்லா யோசனை பாருங்கள். ஏன் விஜய் ப்ரெஸ்ஸை சந்திக்கலைங்கிறாரு? ப்ரெஸ்ஸை எப்படிங்க சந்திப்பார்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சேனல் எல்லாமே விளம்பரத்தால் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவங்க மேலே தப்பு இல்லை. இன்றைக்கி செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்றாரா இல்லையான்னு உச்சநீதிமன்றம் கேட்குறத யாரும் வந்து உட்காந்து பேச மாட்டுறாங்க. ஆனால் எதை பற்றி பேசுகிறாங்க? எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுடன் அடிமையாகிவிட்டார், அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை. பனையூரில் விஜய் கட்சி ஆஃபீஸில் பிசுபிசுத்த விஜயின் கூட்டம். அதாவது புஷி ஆனந்துக்கும் ஆதவுக்கும் சண்டை, ஆதவுக்கும் ஜான் ஆரோக்கியராஜுக்கும் சண்டை. இதை பற்றியே சார் சண்டை இருந்தால் பேசுங்க சார், பேசிட்டு ஒரு முன்னும். திமுக உட்கட்சி பிரச்சனை பொன்முடி பேசி இதை பற்றி எதாவது விவாதம் பண்ணிங்களா? இப்போ மினிஸ்டராக போட்டிருக்காங்களே மனோ தங்கராஜ் எதுக்கு எடுத்தார், எதுக்கு சேர்த்தார், ஏதாவது விவாதமா? கொஞ்சம் அப்படி என்ன திடீர்னு அவர் இல்லைன்னா நடத்தாதா? வேறு யாரும் புதுசாக அவர் போடக்கூடாதா? ஏன் மனோ தங்கராஜை போட்டிங்க? யோசனை பாருங்களேன். அது உங்களுடைய உரிமை, இருந்தாலும் கேட்குறோம். இந்த சந்தேகங்கள் மக்கள்கிட்ட வருமா இல்லையா? ஓட்டு போட்ட மக்கள் யோசிப்பாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? கரெக்டாக செந்தில் பாலாஜியை டாஸ்மார்க்கு மின்சாரம் கொடுக்கணுங்கிறது அப்படி என்ன கடமை? பிடிஆருக்கு அந்த பதவியை ஏன் எடுத்தீங்க? மக்களுக்கு தெரியாதான்? குழந்தையை கேட்டால் கூட தெரியும். இது எல்லாம் எப்படி நீங்கள் மறக்கடிக்கப்படுவீர்கள்? நீங்கள் ஒரு நினச்சிட்ருக்கீங்க திமுக அவர் ஒரு கனவு உலகத்தில் இருக்காங்க. 2026 பெரிய அளவுக்கு ஜெயிக்கும்னு நினைக்கிறார். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் நம்ம தொடர்ந்து சொல்லுவோம், விஜய்க்கு ஆதரவு இல்லை இல்லை இல்லைன்னு இவங்க ஒரு பக்கம் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே தெரியும் ஆதரவு இருக்குன்னு. எப்படி அந்த ஆதரவை க்ளோஸ் பண்ணுறது? சார் அமித்ஷாவும் எடப்பாடியும் விஜய் வரணும்னு ஏங்கிட்டு இருக்காங்க. அதான் நிலவரம் இன்றைக்கி. நீங்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ அவரை தவிர்க்க முடியாது. விஜய் போவாரா? போனால் வந்து பாசிச பாஜக கூட்டணி சேர்ந்து விட்டார். ஆமாம் பேசுவீங்க, அதெல்லாம் அதெல்லாம் யோசிக்காமையா பண்ணுவார்? அவருக்கும் தெரியும்ல. எல்லாம் என்னை போட்டு அடி அடி நடிப்பீங்க, என் ரசிகர்களை வந்து கைது பண்ணுவீங்க, என்னை பற்றி பர்சனல் அட்டாக் பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆகணும்? நான் தனியாக நின்று உங்களை ஜெயிக்க வைக்கணுமா? கடைசி நேரத்தில் அவரும் யோசிப்பார்ல, வேணாம்ப்பா நான் பிஜேபியோட போய்ட்டு உங்களை முதல்ல காலி பண்ணுறேன், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். திமுகவை வந்து ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பது வேறு யாரும் இல்லை, திமுக தான். இவங்க அமைதியாக இருந்தால் அமைதியாகிடுவாங்க, இவங்க அமைதியாக இருக்க மாட்டாங்க. எம்ஜிஆருக்கு உலகம் சுற்றுமாலி பண்ணல பிரச்சனை பண்ணாங்க, வரலாறு பாருங்கள். ஜெயலலிதா அம்மா அவர்களை வந்து கலைஞர் அவர்கள் திருமதினா நான் கூப்பிட வேண்டியிருக்கும்லாம் பேசினாரா இல்லையா? இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு? இன்னும் நிறையா பேசியிருக்காரு. பேசுகிறதெல்லாம் பேச முடியாது நம்மளால். பேசினாங்களா கடந்த காலத்தில்? திமுகவுடைய உடன்பிறப்புகள் நிறைய நல்லவர்கள் இருந்தாலும் சில பேர் பேசக்கூடிய பேச்சு, அதை வந்து தலைமை ஊக்குவிக்கும் போது என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி அந்த பீர் விருந்துன்னு சொல்லிட்டு எல்லா பேப்பர்லேயும் வந்திருக்குதே. ஏற்கனவே பிரியாணி கடையில் போய் தாக்கி ஸ்டாலின் அவர்கள் போய் மன்னிப்பு கேட்டார், ஞாபகம் இருக்குங்களா? தெரியாமல் இப்போ எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. எத்தனை ஊருக்கு ஸ்டாலின் அவர்கள் போவார்? ஸ்டாலினுக்கு நிறையா மேட்டர் தெரியுமா? அதனால் இதெல்லாம் விஷயம். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி நமக்கு வந்து திமுக ஆட்கள் வந்து நீங்கள் திட்டுங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுநிலை மக்கள் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவர்களுக்கு தெரியும் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. அந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய மதுரையில் பாட்டிகள்லாம் கூடக்கூடிய கூட்டம், இளைஞர்கள் கூடக்கூடிய கூட்டம், பெண்கள் வந்து குழந்தையோடு வரக்கூடிய கூட்டம். எங்கள் அண்ணன் அவர் தான் ஜெயிக்கணுங்கிற ரேஞ்சுக்கு இதெல்லாம் சாமானியமாக இதை எடுத்துக்கொள்ள கடந்து போக முடியாது. இதெல்லாம் ஓட்டாக மாறும். நீங்கள் வந்து அரசியலில் ரொம்ப நாள் நான் பார்த்துட்ருக்கேன்னு நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா பேரை நான் பார்த்துருக்கோம். இது வந்து வேறு மாதிரியான கூட்டமாக தான் நம்ம தெரியுது. கண்டிப்பாக நான் மறுபடியும் சொல்கிறேன், அதுக்காக ஒரு முதலமைச்சர் நாளைக்கு ஆயிடுவார்னு நம்ம சொல்லலை. அவருக்கு பயங்கரமான சவால்லாம் இருக்குது, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுகவுடைய நிம்மதியை கெடுப்பார். தனியாக நின்னா என்ன ஆகுங்கிறது சொல்ல முடியாது, இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது. டஃப் ஃபைட்டு தான் இருக்கும், பயங்கரமான டஃப் ஃபைட்டாக இருக்கும். ஒருவேளை அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் வரக்கூடாது, திமுக வரக்கூடாது நினச்சா, அவர் நினைத்தால் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் வரவே திமுக வருவதை தடுக்க அவரால் முடியும். நீங்கள் ஆமோதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்டெல்லாம் போடுங்க. மீண்டும் சந்திப்போம். நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம், ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.